கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இப்ப ராஜாக்களும் உன்னை தேடி வருவார்கள் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. வேதத்துல ஒரு நபரை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் அவரிடத்துல வந்தார்களாம். நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன பண்றாருன்னா, இவர் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லி அவர் அறிக்கை இருக்கிறார், ஒரு கட்டளையே பிறப்பிக்கிறார். அடுத்தது பெல்சாசார் ஒரு ராஜா என்ன பண்றாரு, இந்த நபரை தேசத்துல 3வது அதிபதியாக அவரை உயர்த்துகிறார். ஆனால் இவர் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர், அடிமையாக ஸ்லேவ் அடிமையாய் கொண்டு போனவரை என்ன பண்றாரு, தேசத்துக்கு அதிபதியா அந்த ராஜா உயர்த்துறார். தரியு ராஜாவை என்ன பண்றாரு, இவர் ஆராதிக்கிற தேவன் தான், இந்த நபர் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தெய்வன் சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறார். அப்படி ராஜாக்களும் அவரிடத்துல வந்தார்கள். இவர் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் சொல்லி அவரை குறித்து பேசினார்கள். அவரிடத்துல விசேஷித்த ஆவி இருக்குதுன்னு சொல்லி அடிமையாய் போன ஒரு நபர் அந்த தேசத்திலே, அடிமைத்தனத்தின் தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக அவர் உயர்த்தப்பட்டார். அப்படி அவருடைய வாழ்க்கையில ஜாதிகளும் அவருடைய வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற அந்த ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் வந்தார்கள். அப்படி அவரிடத்துல எந்த விசேஷித்த குணாதிசயம் என்ன, இது ஒரு பெரிய ஒரு டாபிக். சிம்பிளா சுருக்கமா நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பேசி கொண்டிருக்க நபர் தானியேல். தானியேலுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக அவர் வாழ்ந்தார். ராஜாக்களும் அவரிடத்துல வந்தார்கள். அப்படி தானியேல் விசேஷ குணாதிசயங்கள் என்ன, ஒரு 3 காரியங்களை வேகமாக நான் பார்க்க போகிறோம். முதலாவதாக தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் ராஜாக்களுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே அவர் தீர்மானம் பண்ணினார் என்று சொல்லி விதம் சொல்கிறது. டேனியல் பர்பஸ் இன் ஹிஸ் ஹார்ட், இருதயத்திலே அவர் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். நான் இப்படிப்பட்ட ராஜ உணவுகளை நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு, இருதயத்துல தீர்மானத்தோடு கூட அவர் வாழ்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். எப்படி வேணா வாழலாம் என்று சொல்லி இல்லை. அவர் நினைச்சிருந்தாருன்னா ராஜாவுடைய போஜனத்துல அவர் புசித்திருக்கலாம், அவங்க ராஜா என்னெல்லாம் சொல்றாரோ அதன்படி செய்திருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு, அவர் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் தீர்மானத்தோடு கூட வாழ்கிறார். ஹி ஹாஸ் a decision, purpose in his, இப்படிதான் நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு கோட்பாடை வைத்து கொண்டு அதன்படியாய் வாழ்ந்தவர். எப்படி வேணா வாழலாம் சொல்லி அவர் வாழ்ந்ததுதான் சொன்னா ராஜாக்கள் அவரிடத்துல வந்திருக்க முடியாது, ஒரு உயர்வை அவர் பெற்றிருக்க முடியாது. சோ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். பரிசுத்தமாய் நான் வாழ்வேன், கர்த்தருடைய பிள்ளை, இந்த காரியத்தை நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு கூட நம்ம வாழும்பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். 2வதாக தானியேல் வாழ்க்கையில அவருக்கு ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்த அந்த ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னா, ஒரு சொப்பனத்தை யாராவது சொல்லுவாங்க சொன்னா அதனுடைய விளக்கத்தை அவர் என்ன பண்ணுவார், ஈஸியா சொல்லிடுவார். ஆனா இந்த இடத்துல தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 16-18 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது, தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆக்சுவலா அப்பவுமே என்ன பண்ணிடலாம், அவரு சொப்பனத்துக்கு பதில் அவர் சொல்லிடலாம். அந்த கிருபை, அந்த தாளந்து அப்படி இருந்தாலும் அவர் அடுத்த நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக, அதான் முக்கியமான வார்த்தை, இரக்கம் கேட்கிறதற்காக தேவனை நோக்கி, he desired the mercy of God அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவருக்கு கிருபை இருந்தது, தாளந்து இருந்தது, வரங்கள் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய இரக்கத்தை அவர் சார்ந்து இருக்கிறார். he depended on the mercy of God, not his talents. அவருடைய தாளந்தை அவர் சார்ந்து வாழவில்லை. அவர் எனக்கு இந்த திறமை இருக்குது, எனக்கு இந்த தாளந்து இருக்குதுன்னு சொல்லி அவர் நினைக்கல. ஆண்டவருடைய தயவுக்காக, கிருபை, ஆண்டவர் இரக்கங்களை சார்ந்து அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எனக்கு இவ்வளவு பணம் இருக்குது, இந்த படிப்பு இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த வரங்கள் இருக்குது, இந்த வல்லம் இருக்குன்னு சொல்லி நாம் எந்த ஒரு காரியத்தை நாம
உடனடியாக ஒரு காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆஸ்க் காட்ஸ் கைடன்ஸ் பிஃபோர் எனி டெசிஷன். எந்த ஒரு டெசிஷன் எடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் ஜெபிக்கணும். கையில ஒரு 50 லட்சம் இருக்குது, ஓகே, வீடு கட்டணும்னு ஒரு பிளான் போடுறோம். கையில ஒரு 50 லட்சம் பணம் இருக்குது. உடனே கையில தான் பணம் இருக்குது, மனுஷ தயம் இருக்குது, என்ன பண்ணலாம், உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கக்கூடாது. கையில பணம் இருந்த ஆண்டவரை இது எப்போ செய்யலாமா, எப்போ செய்யணும், நீங்க என்ன சொல்றீங்க, ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். நம்ம நல்ல ஒரு காரியம் செய்ய போகும்போது கர்த்தர் வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஆனாலும் நாம் கர்த்தரை சார்ந்து ஜெபித்து நம் காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். தானியேலுக்கு அது கிருபை இருந்தாலும் தாழ்ந்து இருந்தாலும் ஆண்டவருடைய தயவுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை அவன் சார்ந்து வாழ்ந்தான். அதனாலதான் அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு வந்தது. We have to depend on God. When we depend on God, definitely God will bless us. மூன்றாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு தேசத்துல ஒரு அறிக்கை விடுறாங்க. தானியேலுக்கு விரோதமாக நிறைய சூழ்ச்சிகள் நடக்கிறது. நடந்து என்ன பண்றாங்கன்னா, அவன் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி தடை பண்றான். தானியேல் 6:10 வாசிக்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தான் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணியில் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தது போல தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்காலப்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. அவன் கையெழுத்து இடப்பட்டது என்று சொல்லி அறிந்து, ஜெபிச்சா தூக்கி சிங்க கபியில போடுவாங்கன்னு சொல்லி தெரிந்தும் என்ன பண்றான், அவன் போய் ஜெபிக்கிறான். முன்பு செய்தது போல அவன் ஜெபிக்கிறான். பிரச்சனை வந்தோடனே ஜெபத்தை நிறுத்தல. அவனுக்கு அந்த ஜெபம் பண்றதுனால அவனை சிங்க கபியில போடுவாங்க, தண்டனை வருதுன்னு சொல்லி தெரிந்தும் என்ன பண்றான், அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா. அப்ப அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் தான் செய்து வந்த ஜெபத்தை அவன் விடவில்லை. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கிறதுக்கே எப்படா ஜெபத்தை முடிக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா 3 வேளையும் அவன் ஜெபித்தான். உபத்திரவம் வந்த போதிலும் அவன் ஜெபித்தான். இப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெபத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஜெபத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார், கர்த்தர் உயர்த்துவார். எப்படி தானியேல் இடத்துல அநேக ராஜாக்கள் அவனிடத்துல வந்தார்கள், அவன் ஆராதிக்கிற தெய்வத்தை அவர்களும் உயர்த்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு தானியேலை போல நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். இப்படிதான் வாழ்வேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். நம்முடைய தாழ்ந்துகளை அல்ல, நம்முடைய பணத்தை அல்ல, நம்முடைய பதவியை அல்ல, கர்த்தருடைய இரக்கத்தை சார்ந்து நம்ம வாழ வேண்டும். எப்பொழுது நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தானியேலை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஜாதிகள் நம்மிடத்துல வருவாங்க, நம்முடைய வெளிச்சிடத்துல புறஜாதிகள் நம்மிடத்துல ஓடி வருவார்கள். அதன் மூலமாய் கர்த்தர் நாமம் மகிமைப்படும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.